ஓகே. ஸோ நான் கடைசியா என்ன செஞ்சேனாங்கண்டா, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்லயும் கடைசியா ஃபீஸிபிள் சொல்யூஷன் எடுத்து கண்டுட்டோம். வோகல்ஸ் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட்லயும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எடுத்து கண்டுட்டோம். ஸோ அத நீங்க இதுல எக்ஸல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ அதே விஷயம் தான், ஒன்றுமில்ல. அந்த மூலையில போட்ட இது இப்படி குறிச்சிருக்குது. மற்றபடி என்கிற அதே இதுதான். ஓகேயா? அதே மாதிரி டோட்டலா நீங்க காண்றது தெரியும் தானே? இப்படி செஞ்சு டோட்டலா காணலாம். ஒவ்வொன்று இதுன்ற ப்ராடக்ட் தர அதுன்ற காஸ்ட் பெருக்கி நீங்க வேண்டாம் கூட்டி போட்டு கடைசியாக காணலாம் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அதே மாதிரி ஓவர்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல நாங்கள் கடைசியாக செஞ்சாங்க. கடைசியாக சார் செஞ்ச அந்த மெத்தட்ல அதாவது என்ன இந்த இப்படி சமனா வந்துச்சேன்டா, 5 5 சமனா வந்துச்சேன்டா, சாரி 5 5 சமனா வந்துச்சேன்டா. அதுல வந்து லீஸ்ட் காஸ்ட் 9 10 விட 9 குறைவு தானே. ஸோ அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் நிரப்புறோம். அப்படி செய்யறதானே. இப்ப ரெண்டு விதமா யோசிக்கலாம். அது பெனால்ட்டியை கண்டுட்டு பிறகு எங்கட வழங்கினாலும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓகே, அப்படி யோசிங்க. ஓகே, அப்ப லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்டை விட ஓவர்ஸ் அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் நல்ல. ஏனெண்டா இது ஹைபிரிட்டா செயற்படுது. லீஸ்ட் காஸ்ட்ல வெறும் லீஸ்ட் காஸ்ட்டை மட்டும் கருத்து தான் நீங்க நிரப்புறீங்க. பட் ஓவர்ஸ் அப்ராக்சிமேஷன்ல பெனால்ட்டி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டையும் கருதுறீங்க, அதுக்குள்ளேயும் லீஸ்ட் காஸ்ட்டை நிரப்புறீங்க. ஸோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு தானே. அப்ப எப்பயுமே ஹைபிரிட் அப்ரோச் வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும். அப்ப அதால வர இதையும் குறைக்கும். இப்ப லீஸ்ட் காஸ்ட்னா என்ன, எப்பயுமே ஆக குறைஞ்ச தள்ளி விட்டா ஓகே இல்லை. சில நேரத்துல எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கூட இருந்துட்டா தேவையில்லாம அதால வர இழப்பு கூடவா இருக்கு. இப்ப சில இடங்கள்ல அப்படியும் யோசிக்கலாம். அப்ப இது வந்து ட்ரெண்ட் இந்த ஹைபிரிட் இருக்கிறாங்க. நாங்கள் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான் பாவிப்போம். ஸோ அதை வந்து விளங்கி இருக்க பாருங்க. ஒன்றுமே இல்லை, பெனால்ட்டியே காண்றது எதுக்கு பெனால்ட்டி கூடன்னு பார்ப்பீங்க. அந்த பெனால்ட்டி கூடல யாருக்கு லீஸ்ட் காஸ்ட்டோ வேற ஃபர்ஸ்ட் நிரப்புவீங்க. அவ்வளவுதான், வேற ஒரு மெத்தட்டும் இங்க புதுசா சொல்றதுக்கு இல்லை. தமிழ் ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள இருக்கிறதுல லீஸ்டான கொஸ்ட அந்த செல்ல நீங்க நிரப்புவீங்க. ஓகே, அப்ப நிரப்புனா எல்லாம் இப்படி போடலாம். பட் இதெல்லாம் என்ன ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்ன என்ன இப்படி நீங்க செய்ய முடியும். அதனால அதுக்காண்டி இதுதான் தரமான சொல்யூஷன் வந்து இல்லை, ஆப்டிமல் சொல்யூஷன் இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்டா, அதுக்கு சால்வ் பண்றதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட். ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட் என்னண்டா, அந்த பேர்லயே இருக்குத்தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்டா. இப்படி ஒரு 6 போகுதுன்னு வைங்களேன். இந்த 6 வைக்கின்றது. நீங்க இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். எப்படி போகலாம்டா, ஒரு ஆத்த கடை கேட்க தெரியும். கல் இருந்தா அதுக்கு மேல நடந்து போகலாமா இல்லையா? என்ன, இங்க காலை வைப்பீங்க, அடுத்த காலம் இங்க வைப்பீங்க, அடுத்த காலம் இங்க வைப்பீங்க, அடுத்த காலம் இங்க வைப்பீங்க, அடுத்த காலம் அங்க வைப்பீங்க. என்ன, அதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட். அடா என்னடா அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் வந்து கேட்பீங்க. ஸோ இதுல வந்து இந்த கல் இருக்குதானே, இந்த கல்ல நாங்க என்னத்தை கருதுவோம்டா, நாங்க இப்ப போட்ட பேசிக் வேரியபிள்ஸ். அதாவது என்ன, எந்த செல்லு நிரம்பிட்டுதோ நாங்க வெளியே போட்டிருக்கோமோ அதெல்லாம் கல்லு. இந்த கல்ல குடிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் இருக்குத்தானே, அதான் நீங்க போற இடம். அந்த போற இடத்துக்கு அந்த போற இடம் வந்து ஒரு எம்டி செல்லா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஒரு வேலையுமே இல்லாத செல்லா இருக்கு. அதுதான் இந்த நீங்க போற இடம். இது நான் பேசிக் வேரியபிள். ஓகே, அப்ப அங்க போகணும்னா எப்படி போகணும். தண்ணி இடையில தண்ணி இருக்குது, ஒரு 6 பைக்கும் இருக்குது. அந்த கல்லுக்கு மேல நடந்து போனாதான் உங்களால அங்க போக முடியும். ஓகே, ஸோ அதே இப்ப சொல்றேன்னு விளங்காம இருக்கும் புதுசா பார்க்குறாங்களுக்கு. என்னண்டா, இப்ப நாங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எப்படி ட்ரை பண்ண போறோம்டா, இப்ப இதெல்லாம் இதன்னு சொல்லிட்டு தானே கல்லண்டு நம்பர் போட்டதெல்லாம் கல்லு. என்ன செய்ய போறோம் என்றால், ஃபர்ஸ்டா முதலாவதா இந்த செல். இந்த செல்ல நாங்க வந்து மெட்ரிக்ஸ் படிச்ச ஆகளுக்கு தெரியும். ஒரு செல்ல குறிக்க என்னென்னு குறிப்போம் வேண்டா, இந்த செல் என்னென்னு குறிப்போம். சி முதலாவது ரோ முதலாவது கொலம். இது என்ன செல்,
முதலாவது ரோல இருக்கிற ரெண்டாவது செல். இது சி முதலாவது ரோ மூன்றாவது கொலம். இது சி ரெண்டாவது ரோ முதலாவது கொலம். சி ரெண்டாவது ரோ ரெண்டாவது கொலம். இப்ப நீங்க குறிக்கலாமா இல்லையா? இதுதான் நொட்டேஷன். இது வளமையான மெட்ரிக்ஸ் நொட்டேஷன். ஓகே. இப்ப நீங்க ஒரு செல்ல குறிக்கலாம். நீங்க என்ன செய்து பார்க்க போறீங்கன்னா ஒப்டிமம் காண்றதுக்கு இதெல்லாம் நிரப்பி விட்டீங்க, பேலன்ஸ் டேபிள் எடுத்துட்டீங்க. பட் இப்ப வந்து நாங்க எம்டியா இருக்கிற இடங்கள் இருக்கு தானே, அந்த இடத்துக்கு கொஞ்சம் நம்பரை சும்மா போட்டு பார்க்க போறோம். இப்படி போட்டு பார்க்கறதால எங்களுக்கு கடைசியா வர இந்த டோட்டல் கொஸ்ட் இருக்கு தானே, அந்த டோட்டல் கொஸ்ட் வந்து ஏதாச்சும் மாறுதா, இதுக்குள்ள ஏதாச்சும் வேல்யூ சும்மா இதுக்குள்ள ஒரு ஒன்றை போட்டு பார்க்க போறோம். இப்படி ஒன்றை நான் இதுக்குள்ள கூட்டினேன்டா பேலன்ஸ்டா வருமா? ஏன் பேலன்ஸா வராது? இப்ப பாருங்க 140, 60, 200, 201 வந்துட்டு. இப்ப 201 செய்யலாமா? ஏல இருந்து கொடுக்கலாமா? இல்ல. இப்ப இவருக்கு ஒன்றை கூட்டினா ஏதாவது 140 இல்லாட்டி 60 ரெண்டு பேர்ல இருந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட தான் கடன் வாங்கி நான் இந்த ஒன்றை எடுத்து இங்க போட போறேன். அப்ப இவருக்கு யார கடன் வாங்கலாம்? 140 இருந்து கடன் வாங்கினா இந்த எஸ்ன்ற டிஸ்ட்ரிபியூஷன்ல யாராச்சும் அந்த 140 ஃபுல்லா வரும். இங்க 140 கட்டாயம் வரும். அப்ப இந்தியன் கடன் வாங்கினா 139 வந்துருவேன். 139 வந்தா வேற யாராச்சும் வாங்காங்க. 140 39 வந்தா என்ன அர்த்தம் வேண்டா, இன்னொரு ஆள்கிட்ட இங்க கொடுக்கணும். கொடுத்து அவர் 140 கொண்டு வரணும். இங்க யாரா இருக்கு நம்ம வாங்குறதுக்கு? இல்ல. அப்ப 140 வந்து இவர் கடன் வாங்க இயலாது. இவர் கட்டாயம் 140 தான் இருக்கணும். பட் 60ல இருந்து கடன் வாங்கலாம். 60ல இருந்து ஒன்றை வாங்கினா 59 வாரது பேரு. 59 வந்தா இந்த 250 இப்ப ஒன்று குறைஞ்சிருவார். அந்த குறைஞ்ச ஒன்றை வேற யாருக்கு கொடுக்கலாம்? அஞ்சு ரெண்டு பேர் வாங்குறதுக்கு இருக்குண்ணா. இப்ப 60ல இருந்து ஒன்றை எடுத்தா இங்க வந்து அந்த ஒன்றை இங்க கொடுக்கறதுக்கு இருக்கு. அப்ப இது 51 இல்லாட்டி 141 மாத்தலாம். இதுல இதுல 141 வந்தா நடக்கும், இதுக்குள்ள கூடிடும். இதுக்குள்ள கூடனா இங்க குறைக்கலாம். 210ல இருந்தா ஒன்று கடன் வாங்கி கொடுக்கலாம். இப்ப இவர்ல இருந்து இங்க போய் அவர்கிட்ட இருந்து அங்க கடன் வாங்கி அவர்கிட்ட இருந்து இங்க கொடுப்பாரு. அப்படித்தான். அப்ப 210ல குறைஞ்சதுண்டா, 210 குறைஞ்சதுண்டா இதுக்குள்ள யார்கிட்ட குறைக்கலாம்? இங்க 90 இவர்ல இவர்கிட்ட கடன் வாங்கலாம் 210. பட் அங்க கடன் வாங்கினாலும் என்ன, இவருக்கு கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, நான் சொல்ற மெத்தட் வந்து எப்படி என்றா, இந்த கல் இருக்குத்தானே, இந்த கல் பாஸ் பண்ணி போறோம். அப்ப அந்த கல் எல்லாம் பாஸ் பண்ணி போகக்கூடியமா இருந்தா தான் இந்த கடனை வாங்கலாம். அப்ப இதுக்கு க்ளோஸ் லூப் கொண்டு நாங்க செய்ய போறோம். க்ளோஸ் லூப் பண்ண மூடின ஒரு அறை, மூடின ஒரு பாதை. அப்ப வந்து இப்ப இது 140 சரி வராது. ஏன்னா 140 கடன் வாங்க ஒரு ஆளும் இல்லை. இப்ப முதலாவதா இந்த செல்லை நான் கூட்டி பார்க்க போறேன்டா, இந்த செல்லில இருந்து இவர்ல காலை வைக்கிறோம். இவர்த்தையில இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கால் வைக்கணும். காலை வைக்கிறதுக்கு 140ல காலை வச்சு 210ல காலை வச்சு 90ல காலை வச்சோம்டா அங்கால போறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்ப நான் காலை வைக்க எப்படி காலை வைப்போம்டா, கிடையா வைப்போம். கிடையில ஒரு இடத்துல வைப்போம், வேர்ட்டிக்கல்ல ஒரு இடத்துல வைப்போம் நிலக்குத்த. அப்ப இங்க இருந்து இங்க போய் 140ல காலை வச்சு 210ல காலை வைக்கலாம். பட் 210ல இருந்து 90க்கு போகலாம். 90ல இருந்து எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை. ஸோ 140 சரி வராது. அப்ப அடுத்த காலை எங்க வைக்கலாம்டா, 50ல வைப்போம் காலை. ஓகே. 50ல காலை வச்சு எங்க போகலாம்? அடுத்த காலை இங்க வைக்கலாம். ஓகே. இங்க இருந்து 60ல காலை வச்சுனாங்க, அங்க இருந்து இந்த இடத்துல காலை வச்சுனாங்க, இங்க இருந்து 100ல காலை வச்சுட்டான். இங்க இருந்து நிலக்குத்தா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப எங்களால போக முடியுது. இப்ப நாங்க ஒவ்வொரு கல்லையும் காலை வச்சு எங்களால திரும்பவும் போக முடியுது. இதுக்கு என்ன காரணம்டா, ஏன் இந்த காலை வச்சு காட்டுனாண்டா, நான் இங்க ஒன்றை போட போறேன். இப்போ இங்க ஒன்றை போடுறதுக்கு 60ல இருந்து கடன் வாங்கி போட போறேன். 60ல இருந்து கடன் வாங்கினா 59 வந்துடும். 59 வந்தா ஒன்று குறைஞ்சிட்டு இல்ல, அந்த குறைஞ்சதை இதுக்குள்ள ஒரு ஆள் ஏத்துக்கணும். அந்த இதை ஏத்துக்கிறதுக்கு இவர் வந்து இப்போ ஒன்று கூட போறாரு. அந்த அவர்ல குறைஞ்ச ஒன்றை இவர் கூட்ட போறார். இவர் கூடினா இவர் ஒன்றை குறைக்கணும். ஏன்னா சமப்படுத்தணும் தானே. அப்ப இவர் கூட்டினா இவர் குறைக்கணும். அப்ப இவர் 99 வருவார். 99 இவர் ஒன்று வந்தது தானே 100. சரியா சமனா வந்துட்டு. இது விளங்கிட்ட. ஒரு ஆள் கூட்டுவர் கழிப்பர், கூட்டுவர் கழிப்பர், மாறி மாறி வருது தானே. அப்ப இவரை கூட்டுறால இவர் கூட்டுறார். சரி, இதுல பாசிட்டிவ் மாதிரி
யோசிக்கலாம். அடுத்தால் நெகட்டிவ் செல், அடுத்தால் பாசிட்டிவ் செல், அடுத்தால் நெகட்டிவ் செல். இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறி மாறி போய் கடைசியில போய் அதே இடத்துல போய் அடையிறது. இதுக்கு தான் க்ளோஸ்ட் லூப் மெத்தட்னு சொல்றது. க்ளோஸ்ட் லூப் வந்து கிரியேட் பண்ணணும். இப்ப இவர்ல ஒன்று கூட்டுறதுக்கு நாம இந்த மெத்தட்டால தான் போகலாம். சரியா? அதே மாதிரி இவர்ல ஒன்றை கூட்டுறதுக்கு இப்படி போனாங்க. ஒன்று கூட்டுறதால எவ்வளவு கொஸ்ட் மாறுது என்று நாங்க எப்படி பார்ப்போம்டா போட்ட மெதட் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்ப என்ன மெதட்? இந்த செல்லு மாறுறதுக்கு முதல்ல இங்க போறோம், இவர்ல இருந்து இங்க போறோம், இவர்ல இருந்து இங்க போறோம், திரும்ப இவர்ல இருந்து இங்க போறோம். க்ளோஸ் லூப். அப்ப இதுவுமே கோடு மாதிரி தான் கீறுவோம். கோடு மாதிரி கீறினா தான் நல்லா நம்மளுக்கு விளங்குறதுக்காக இப்படி இடங்கள் போட்டு கொஞ்சம் பெரிதமாய் போடுறோம். ஓகே, அப்ப சொல்லுங்க, இவரை நாங்க கூட்ட போறோம். இவரை கூட்டுறதால யூனிட், ஒரு யூனிட் கூட்டினா எவ்வளவு கொஸ்ட் கூடும்? 16 என்ன? 16 கூடும். ஓகே, இவரை ஒன்று கூட்டினா இவற்றையில ஒன்று குறையும். அப்ப எவ்வளவு குறையும்? ஒரு யூனிட் கூட்டினா 17 குறையும். அதே மாதிரி இவர் குறைஞ்சா இங்க கூட்டு வந்தானே, இவற்றையில ஒன்று கூட்டினா எவ்வளவு கூடும்? 10 யூனிட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கூடும். இவற்றை கூடினா இவற்றை ஒன்று குறையும். இங்க 9 குறையும், திரும்ப மேல 16. அதை போட்டு தானே. இதுதான் என்ன, இங்க ஒரு யூனிட் இந்த முதலாவது இந்த செல் C11 என்ற செல்லுல ஒரு யூனிட் ப்ராடக்டை நாங்க கொண்டு வந்தா அதால ஏற்படுற டிரான்ஸ்போர்டேஷன் கோஸ்ட்ல ஏற்படுற மாற்றம், அதுதான் இந்த இது. இதை நாங்க முதலாவது செல் தானே, முதலாவது செல் என்றபடி இந்த மாற்றத்தை நாங்க இது சேஞ்சுன்னு சொல்லுவோம். முதலாவது செல்லில் போடுறதுக்கான மாற்றத்தை இப்படி என்றதால இது வந்து Δ11 முதலாவது குளத்துல ஏற்படுற மாற்றம். அப்ப என்ன இந்த சேஞ்ச் வந்து என்ன இருக்கும்? 16ல இருந்து 17 போனா -1, -1 10 எவ்வளவு? 9, 9ல இருந்து 9 போனா 0, 0மா 1 0மா, அதாவது ஒரு -1 9. ஓ 0 வேணா. அப்படி என்ன அர்த்தம்? இவர்ல நாங்க என்னத்தை போட்டாலும் அவரால கொஸ்ட் வந்து மாறாதுன்னு அர்த்தம். விளங்குதா? இவர்ல ஏதாச்சும் ஒன்றை நீங்க ஏதாச்சும் பொருளை எடுத்து கடன் வாங்கி போட்டீங்கன்னா எவ்வளவு மேக்சிமம் போடலாம்னு நினைக்கிறீங்க? 1 போடுறோம், 2 கடன் வாங்குறோம், 3 கடன் வாங்குறோம், 4 கடன் வாங்குறோம், 5 கடன் வாங்குறோம், 6 கடன் வாங்குறோம். மேக்சிமம் எவ்வளவு கடன் வாங்கலாம்? எவ்வளவு கடன் வாங்கலாம்டா? எங்க குறையுறதுன்னு சொன்னா இங்க வந்து கூட போறாரு, என்ன கூட்ட போறாரு. அடுத்த குறை இவர் கூட்ட போறேன்னா அடுத்த செல் கழிவிட போறார். அவர் கழிவுபட்ட அடுத்த செல் கூட்டுப்பட போறார். அவர் கூட்டுப்பட்டார் அடுத்த செல் கழிவிட போறார். அப்ப கழிவுற செல் இருக்குதானே, கழிவுற செல் என்ன? நெகட்டிவ் செல்லுன்னு சொல்றது. அந்த நெகட்டிவ் செல்லுல யார் மினிமம் வேல்யூவோ இங்க 100 60 மினிமம், 60 தான் மினிமம். இப்ப அந்த அந்த ஒரு க்ளோஸ் லூப்ல பாத்தீங்கன்னா மினிமம் மேக்சிமம் 60 தான் குறைக்க முடியும். அதுக்கு மேல இவரால் கடன் கொடுக்க இயலாது. இப்ப 100 குறைஞ்சு கொண்டு போறார், 60 குறைஞ்சு கொண்டு போனாருண்டா ஃபர்ஸ்டா நிரம்பி ஃபர்ஸ்டா 0 வரும். இங்க இவர் தான் 0 ஆயிடுவார். இதுக்கு பிறகு குறைச்ச வேண்டா மைனஸ்ல தான் குறைஞ்சு கொண்டு போவார். மைனஸ்ல வருமா? வர இயலாது. ஸோ நாங்க இவரை மாற்றக்கூடிய மேக்சிமம் வேல்யூ என்னவா இருக்குமாண்டா, இதுல இருக்கிறதுல எங்கெங்க நெகட்டிவ் செல் இருக்கோ அந்த நெகட்டிவ் செல்லுல மினிமம் வேல்யூ தான் எங்களால மேக்சிமம் மாற்றக்கூடிய சேஞ்ச். அதை நாங்க ஏ என்று போடுவோம். வெயிட் பண்ண அந்த ஏ என்ற வேல்யூ என்னவா இருக்குமாண்டா 60 இருக்கு. அப்ப இங்க வந்து சேஞ்ச் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல ஏற்படுற சேஞ்ச் வந்து என்ன? 0 என்ற வழியா நாங்க வந்து இவர்கிட்ட இருந்து 60 வரைக்கும் கடன் வாங்கி மாத்திக்கொண்டே இருக்கலாம். இப்படி மாத்துறால இந்த டோட்டல் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கு தானே, அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. அது 9,915 வெளியே தான் இருக்கும்.
நாங்க இதுல இருந்து 30 கடன் வாங்கி போட்டாலும் பிரச்சனை இல்லை, 40 கடன் வாங்கி போட்டாலும் பிரச்சனை இல்லை, 60 கடன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அதாவது கூட எங்களால மேக்சிமம் அதுக்கு மேல கொண்டு போக இயலாது. சரியா? இதே மாதிரி முதலாவது செல் பார்த்துட்டேன். அடுத்த வேற எங்க எம்டி செல் இருக்குது சொல்லுங்க. எம்டி செல் மேல எங்க இருக்குது? இவர்றேன். இப்ப C13 இவற்றையில ஏதாச்சும் ஒரு அளவு கூட்டுறான்டா, யார்கிட்ட இருந்து கடன் வாங்கலாம்டா. இதுக்கு சிம்பிள் வெளிப்படுத்தேன். அப்ப இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வரலாம். 1 2 3 4 இந்த க்ளோஸ்ல வாங்கிட்டேன். இப்ப கிடையில உண்டு, நிலக்குத்துல உண்டு, திரும்ப கிடையில உண்டு, நிலக்குத்துல உண்டு. இதை விட வேற பாதை இருக்குதா? வேற பாதை வராது. அப்ப இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வரலாம். அப்ப இப்படி போய் வந்தா தெரியும் இது பிளஸ் என்ன மாற்றம் எழுதலாமா இல்லையா? அப்ப 22 மைனஸ் 17 5, 5ம் 15ம் 20 அழிச்சாத்தம் தெரியுமா? விளங்கிட்டேன். மனதால செய்யறோம். ஓகே, மனதால செஞ்சா 20ல இருந்து 22 இங்க மைனஸ், இது பிளஸ் இது மைனஸ். இப்ப செஞ்சு பாருங்கள். 5 20 17 3. அப்ப 3 என்ற மாற்றம் வருது. இப்ப டெல்டா 1 3 என்னவா இருக்கு? 3 வருது சேஞ்ச். அப்படின்னா 3 என்ன அர்த்தம்? இவற்றையில ஏதாச்சும் ஒரு அலகு கூட்டினாமண்டா டிரான்ஸ்போர்டேஷன் கோஸ்ட் வந்து 3ஆல மாறும். 3ஆல மாறும்னா என்ன? +3. அப்போ ஒரு அலகு போட்டா 3 ரூபா கூடும். டோட்டல் காஸ்ட் 3ஆல கூடும். அப்ப அதுக்கு நாங்க நிரப்ப வேண்டுமா? நிரப்ப தேவையா? அதற்கு ஏதாச்சும் சாமான கொஞ்சம் வெறுக்கு கொஞ்சம் மாத்தி போட்டா டோட்டல் காஸ்ட் கூடுது, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கூடுது. 3 பிளஸ் தானே, மாற்றம் பிளஸ் கூடும். அப்ப கூடுறது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இது நாங்க இதை கருத மாட்டோம். இதுக்குள்ள நீ கணக்கு போட்டு பார்க்க மாட்டோம். சாமான எவ்வளவு மேக்சிமம் கூட்டலாம், மைனஸ்ல எழுது 60 தான் குறைவுண்டு. அப்ப 60 அப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம். அவரை பேசாம விட்டுரும். பிளஸ் இல்லோ மாற்றம் பிளஸ் பேசாம விட்டுருவோம். ஓகே, அடுத்த செல் எம்டி செல்லுங்க. இந்த 14 மெனசிங் பெண்ணா நல்ல நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப 14ல இருந்து எங்க போலாம்? 14ல இருந்து 17க்கு போய் இங்க வந்து இங்க போறதுக்கு இடம் இல்லை. அப்ப இது வராது. இது எங்கட நார்மல் மேஸ் விளையாடும் சின்ன வயசுல. இதுக்குள்ள அளவோ இதுக்குள்ள அளவோ இதுக்குள்ள அளவோ கடைசியில இதுக்கு எந்த வழியால கடைசியா எண்டுக்கு போலாம். அதேதான். அப்படி யோசிங்க. சினிமா விளையாட்டு தான் இதெல்லாம். இதெல்லாம் ஒரு மண்டே பிக்கிற பாடம் இல்லை. 14ல இருந்து இங்க போய் பார்ப்போம். இங்க போய் பார்த்துட்டு அடுத்த இங்க போவோம். இங்க போய் பார்த்து அடுத்த இங்க போவோம். திரும்ப அதே இடத்துக்கு வந்துடலாம். அப்ப மாறி மாறி போயிடலாம். இங்க இருந்து இந்த இதுக்கு பாயலாது. ஓகே, அப்புறம் இங்க இருந்து இங்க போயிட்டு அப்புறம் திரும்ப அங்க போயிட்டு அப்படியெல்லாம் பாயலாது. ஒரு ரோல ஒர்க்கா பாயலாம், ஒரு குளத்துல ஒர்க்கா பாயலாம். ஓகே, இப்ப இவரை நிரப்புறதுக்கு இந்த குளத்துல இங்க போலாம், கவட்டையில இருந்து கீழே போலாம், இங்க இருந்து இங்க போலாம், திரும்ப இந்த குளத்துல திரும்ப அதே இடத்துக்கு வந்துடலாம். இப்ப இவருக்கு சேஞ்ச பார்த்தா என்ன? 14ல இருந்து 15 கழிவிடும் தானே. முதல்ல இங்க 14 கூட்டுப்படுதுன்னா அங்க கழிவிடும். அடுத்தடுத்த அஜாசன்சல் சைன் மாறிக்கொண்டு இருக்கும். பிளஸ் மைனஸ். அப்ப 14 சய 15 -1 சக 10 9 சய 9 0. ஓகே, அப்ப இங்கேயும் டெல்டா 0 வருது. ஸோ இங்கேயும் நாங்க எவ்வளவு போட்டாலும் மாறாது. ஓகே, அடுத்தது. அப்ப அங்கேயும் என்ன மாறாதுன்னா நாங்க அது மாத்தலாம். பட் எங்களுக்கு தேவையில்லை. வேற எங்களுக்கு என்னண்டா எங்கேயாச்சும் ஒரு செல்லில் நாங்க போட்டா அங்க வந்து மாற்றம் மைனஸா இருந்துச்சுண்டா என்ன அர்த்தம்டா? அங்க நாங்க ஏதாச்சும் பொருளை கூட்டினோம்டா எங்களோட டோட்டல் காஸ்ட் வந்து குறையும். மைனஸ்ண்டா என்ன சேஞ்ச். அது தர இந்த எண்ணிக்கை அதை பெருக்கினா குறையும். அதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப அது அப்படி ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ண போறோம். ஓகே, 13 இவரை பார்த்து என்ன நடக்கும்? இங்க இருந்து நாங்க இங்க போலாம், இங்க கால் வைக்கலாம். 210ல காலை வச்சு இங்க போனா தெரியும். திரும்பவும் அதே தான். இங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்ப 140க்கு போவோம். 140ல இருந்து 50க்கு போய் 100க்கு போனா அங்கேயும் என்ன கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அதுவும் சரி வராது. அடுத்த வேறு என்ன பாதை?
140 60க்கு போய் 140க்கு போய் வந்துட்டார். ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டார். அப்ப இதுதான் பாதை. ஓகே. அப்ப 13 -15 கழிச்சா -2 -2 17 15 15 13 கழிச்சா 2 பிளஸ் வெளியே. அப்ப இவரும் சரி வர மாட்டார். தம்பி நீங்க போயிட்டு வாங்க. அடுத்த ஆள் எம்டி செல் எங்க இருக்குது? இதுதான் எம்டி செல். அப்ப இவர்கிட்ட பார்ப்போம். இவர்கிட்ட இருந்து எங்க போலாம்? இங்க 100க்கு போனா கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை, ஒன்றும் சரி வராது. 50க்கு போவோம். 50ல இருந்து 140க்கு போய் 210ல போய் 90 இங்க கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை. இதுவும் சரிப்பட்டு வராது. இப்ப உங்களுக்கு பார்க்க விளங்கி டக்கு டக்குன்னு போடுறேன்டா உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வந்துட்டு தானே. இந்த இதுக்குள்ள போனா ஆட்கள் பாதை இல்லை, இதுக்குள்ள போனே பாதை இல்லை. அப்ப எங்க கூட நம்பர் இருக்கோ அந்த இதுக்குள்ள போறான்னு இல்லை. அப்ப இங்க போவோம், இங்க போவோம், இங்க போவோம், இங்க போவோம். ஓகே, நான் இப்ப ஃபாஸ்டா போறேன். ஓகே, இப்படி போனா என்ன? 20 -10 10 10ல இருந்து 17 27 27 இருந்து 13 போனா 14. இவர் அதை விட மோசம். ஓகே, அப்ப இவரும் சரி வராது. அடுத்தது 23. இவர் 1 2 3 4 போடுங்க. 23ல இருந்து 10 போனா 13 13 15 28 28ல இருந்து 17 போனா 11. இவரும் சரி வராது, பிளஸ் வெளியே. அடுத்தது இவர்கிட்ட பார்ப்பேன். மிச்சம் என்ன இவையில் தான் இருக்கேன். இவர்கிட்ட இருந்து பார்த்தா 90 210. வேற எங்க போலாம்? 140 தான் போலாம். 50க்கு வரலாம், இங்க வரலாம், இப்படியும் வரலாம். ஓகே, ஸோ இப்படி போய் வந்தா சரி, எப்படியாச்சும் வந்தா சரி. இப்ப நான் போட்டவங்க இங்க இருந்து போறேன்னா இங்க இஞ்ச 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 இதே ஓடல்ல கழிச்சு கொண்டு வாங்க பார்ப்போம். இப்ப சைவர் -0 இதெல்லாம் மைனஸ் தானே. அவ்வளோங்கிறதுக்கா இது இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். இப்போ போடுங்க பார்ப்போம். 9 10 19 19ல இருந்து 15 போனா 4 4 14 21. இவரும் வராது, 21 தானே. வெறும் சரிப்பட்டு வர மாட்டார். என்னடா எல்லாருமே பிளஸ்ஸா இருக்கிறாங்க. ஒருனாச்சும் ஒருத்தன் சிக்கிறாங்க. சரி சைவர். இவர் இவருக்கு போட்டா என்ன வரும்? இவர்கிட்ட இருந்து போனா இங்க போகலாம், அங்க போகலாம், அங்க போகலாம், கீழே போனா சரிப்படாது, அங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம். ஓகேயா? இது விளங்கிட்ட? சரி, அப்ப இங்க வந்து என்ன? மைனஸ், அங்க போனா பிளஸ் 17 17ல இருந்து 15 போனா 2 2ல இருந்து 17 19 19ல இருந்து 13 போனா 6. அப்ப இங்கேயும் பிளஸ்லாம் வருது 6. சரி போட்டு வர மாட்டேன். என்னடா எனக்கு கண்டு எல்லாருமே இப்படி இருக்காங்களே. சரி, இவரை பார்ப்போம். இவர் தான் கடைசி சான்ஸ். இவரும் இல்லையண்டா நான் உயிரை விட்டுட்டு போகணும். ஓகே, இவரை கூட்டி பார்த்தா வருதா பாப்போம். இவருக்கு இங்க போலாம், இங்க போலாம், இங்க போலாம், இங்க வரலாம் திரும்ப. ஓகே, இப்ப சைவர் -15 +17 2 2ல இருந்து போனா இங்க 2 போடாதீங்க. இப்ப இதுல ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணல தம்பி. எல்லாருமே பூச்சியமா இருக்கிறீங்க, எல்லாருமே இதா இருக்கிறீங்க. இப்ப இங்க வந்து மைனஸ்ல ஒரு வெளியுமே விளையுது. இப்படி வெராட்டிக்கு என்ன செய்யலாம்னு பார்ப்போம். கீழே ஏதாவது செஞ்சிருப்பாரானே. என்ன செய்யற? அடப்பா, இப்ப இவ்வளவு நேரமா முக்கிய முக்கிய செஞ்சா கிடைச்சது. அண்ணனுக்கு ஊத்தப்பம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்ப என்னண்டா, நாங்க போட்ட இந்த வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தானே, இதுல வந்து கிடைச்ச எல்லா கோபிஷியன்ட்டுக்கும் என்ன வந்தது? எங்களுக்கு 0 வந்தது, இல்லாட்டி பிளஸ் வந்தது. நெகட்டிவ் வேல்யூ வரவே இல்லை, சேஞ்ச். அப்படி நெகட்டிவ் வேல்யூ வெராட்டிக்கு இதுதான் ஒப்டிமம் டேபிள். சரியா? கடைசியா அப்படித்தான் முடிவெடுக்குது ஒப்டிமம் டேபிள். அப்படி தப்பித்தவரை நெகட்டிவ்ல கோபிஷியன் வந்துச்சுண்டா, நெகட்டிவ்ல ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சுண்டா அந்த இடத்துக்கு இதை போடுவோம், மற்றபடி தேவையில்லை. பட் இவர் வந்து இங்க எடுத்து செஞ்ச டேபிள் ஃபீசிபிள் சொல்யூஷன் இது இல்லை. ரெண்டுக்கு மீட்டர் தானே. இங்க 140 60 வருது, இங்க 2 இங்க 200 கிடக்கு.
ஆனா கடைசியா சுருக்கி கொண்டு போயிருக்க என்ன வருது? நாங்க முதல் சுருக்கி கொண்டு இருந்தோமே அதுதான் வருது. இப்ப விலங்குதா எப்படி போனாலும் இப்படி வந்து இப்படியும் வந்து இப்படி போகலாம் இப்படியும் வரலாம். ஓகே. அப்ப இவ சார் வந்து இப்படி முதல்ல மூக்க தொட்டு போட்டு பிறகு செஞ்சு காட்டுறதுக்காக இப்படி செஞ்சு காட்டி இருக்கிறார். ஓகே. அப்ப விளங்கிட்டா. அப்ப நீங்க முதல்ல இப்படி செய்து பார்ப்பீங்க. அப்ப முதல்ல எப்படி செய்வீங்கண்டா இந்த டிசி 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 என்று போட்டது என்ன வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் சொன்ன டெல்டா தான். ஓகே. இப்ப டெல்டா டெல்டா 1 1 டெல்டா 1 2 போட்டு காணுவீங்க. நான் சொன்ன ஒவ்வொரு லூப்பா எடுத்து எடுத்து காணுவீங்க. கண்டு இப்படி போடுவீங்க. கூடைக்க எங்கேயாச்சும் நெகட்டிவ்ல வேல்யூ இருக்குதான்னு பார்ப்பீங்க. நெகட்டிவ்ல வேல்யூ இருக்கு. சரி, இந்த மெத்தட்ல பார்ப்போம். நெகட்டிவ்ல வேல்யூ இருக்குது. அப்படி நெகட்டிவ்ல வேல்யூ இருந்துச்சுன்னா யார எடுக்கிறது? வளமையா நீங்க என்ன யோசிப்பீங்க? நெகட்டிவ்ல வேல்யூ இருந்தா யாருக்கு நல்லா குறைவா அவரு 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 தான் யோசிப்பீங்க. ஓகே. -5 எடுப்போம். சரி, DC12 DC12 இந்த பட்டி முதலாவது ரோல இருக்கு, ரெண்டாவது குலம். இவருக்கு எங்க லூப் வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 என்ன? சரி, சொன்னா இவருக்கு மேக்சிமம் எவ்வளவு போடலாம்? இந்த பெட்டிக்குல எவ்வளவு போடலாம்? சொன்னா என்ன சொன்னான்? இது பிளஸ் செல்லுண்டா, அடுத்தது நெகட்டிவ் செல். இது பிளஸ் செல், இது நெகட்டிவ் செல். ஸோ இருக்கிற நெகட்டிவ் செல் இந்த ரெண்டும் தான். இந்த ரெண்டு நெகட்டிவ் செல்லுல மினிமம் வேல்யூ எவ்வளவு? 200 140 140. இப்ப 140 தான் இவரால் கடன் வாங்கி இதுல போட முடியும். அதை விட கடன் வாங்கினா நடக்கும் 140 குறைஞ்சு 0வா வந்துருவார். அதுக்கு மேல கடன் வாங்கினா மைனஸ் எல்லாம் போவார். மைனஸ்ல வேல்யூ வராது தானே. ஸோ 140 தான் இவரால் கடன் வாங்க முடியும். அப்ப 140 தான் மேக்சிமம் இவரால் வாங்க முடியும். சரியா? அப்ப 140 தான் இதுக்குள்ள மேக்சிமம் போட முடியுமாண்டா? 140 மாற்றம் வந்து எவ்வளவா இருக்கும்? என்னவா இருக்கும் மாற்றம்? 140 தான் போடலாம்டா. மாற்றம் 140 140 தான் போடலாம். 140 மாற்றம் என்ன? 5. அப்ப இவ்வளவு வந்து என்ன செய்யும்? டோட்டல் கொஸ்ட்ல இருந்து குறை. சரியா? அப்ப இது வந்து 700. இதுதான் நாங்க இவரை எடுக்கிறதால வார குறைவு. உங்களுக்கு வார டோட்டல் கொஸ்ட்ல வார குறைவு. அப்ப நாங்க முதல்ல என்ன நினைச்சுனாங்க? இருக்கிறதுல குறைஞ்ச எடுத்தா சரி வரும்னு நினைச்சுனாங்க. பார்ப்போம். சரி வருதான்னு பார்ப்போம். நாங்க சொல்றது சரியான்னு பார்ப்போம். சரி, அப்படி தப்பித்தவரை முதலாவது குளம். இந்த இதை பார்ப்போம். இந்த குளத்துல பார்த்தா என்ன வரும்? ஸ்ட்ரிப்பிங் ஸ்டோன். இந்த இவரை எடுத்து இவரை மாத்த போறோம்டா என்ன வரும்? இங்க போகலாம், பிறகு இங்க போகலாம், பிறகு இங்க போகலாம், பிறகு இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க வரல. ஏன்னா இப்படித்தானே வரலாம். ஓகே. அப்ப அப்படி பார்த்தோம்டா என்ன? இவர் பிளஸ் நெகட்டிவ் செல் பிளஸ் நெகட்டிவ் செல் பிளஸ் நெகட்டிவ் செல். அப்ப இதுக்குள்ள நெகட்டிவ் செல் எங்க இருக்கு? இந்த 200 200 100. இதுக்குள்ள மினிமம் வேல்யூ எவ்வளவு? 100. பவர் தான் மேக்சிமம் இதுக்குள்ள போடலாம் 100. 100 தான் போடலாம். 100ஆல எவ்வளவு குறையுதுன்னு பார்ப்போம். இப்ப -100 தர எவ்வளவு மாற்றம்? 3 மாற்றம் 300. இப்ப 300 தான் குறையுது. 700 வந்து சரியான கூடத்தானே. அப்ப 700 குறைவுதான் நல்ல. சரி, அடுத்த சாய்ஸ் 1,4. இந்த மைனஸ் வேல்யூவும் இருக்கு. 1 முதலாவது ரோ 4வது குலம். இவருக்கும் பார்ப்போம். ஓகே. அவருக்கு 10 அவர்கிட்ட லூப் இந்த வருதுன்னு பார்ப்போம். இங்க இருந்து இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க. ஓகே. அப்படின்னா என்ன? இவர்கிட்ட நெகட்டிவ் செல் எங்க வருது? இங்க ஒரு நெகட்டிவ் செல், இங்க ஒரு நெகட்டிவ் செல். ரெண்டுல யார் குறைவு? 200 தான் குறைவு. இங்க 200 தான் மேக்சிமம் போட முடியும். 200 தர 3 600 வருது. அப்ப 600 வருது தானே. அப்ப யோசிச்சு பாருங்க. 600 வந்திருக்கு. அப்ப நீங்க நாங்க நினைச்ச 5 வந்தா அவர் நான் போட்டா அவர் வந்தா ஓகே. சரியா? பட் பாருங்க, -3 வந்தாலும் கிட்டத்தட்ட 700 கிட்ட வந்துருக்கிறாரா இல்லையா? நெருங்கி இருக்கிறாரா இல்லையா? யாருக்கு எவ்வளவு வித்தியாசம்? ஒரு 100 தான் வித்தியாசம். இப்ப யோசிங்கோ.
தப்பி தவறி இந்த 200 வந்து 200 விட கூடவா வேற ஏதோ ஒரு பெருமானம் வந்து அது 700 பாஸ் பண்ணி இருந்துட்டேன்டா நீங்க அந்த முதலாவது எதுக்கு சேஞ்ச் நெகட்டிவ்ல கூடவோ அவர் எடுக்கிறது சரியான முடிவா இல்லத்தானே. ஸோ எப்பயுமே நாங்க அப்படி செய்யக்கூடாது. இப்ப எப்படி சூஸ் பண்ணுவோம்டா இருக்கிற எல்லா நெகட்டிவ் சேஞ்ச் இருக்குத்தானே அந்த செல்லுல ஏற்படுற மாற்றம் அந்த அதுல போடக்கூடிய மேக்சிமம் வேல்யூ அது தர சேஞ்ச் அந்த வேல்யூ யாருக்கு கூடவோ அந்த வேல்யூ யாருக்கு கூடவோ அதான் நாங்க போட வேண்டிய செல். இது விளங்கினா இருக்க சொல்லுமா கடைசியா சொன்ன அதாவது நெகட்டிவ் செல் வந்துச்சுண்டா இருக்கிறதே நெகட்டிவ் கூட்டினதை எடுத்து நிரப்பக்கூடாது. அதுக்குள்ளேயும் எவ்வளவு மேக்சிமம் போட முடியும்னு கண்டுட்டு அது தர ஏற்படுற மாற்றம் அதுதான் டோட்டலா வர கொஸ்டில வர சேஞ்ச். அந்த சேஞ்ச் யாருக்கு கூடவோ யாருக்கு நல்லா மைனஸ்ல போகுதோ அவரை அந்த செல்ல நிரப்புற ஃபர்ஸ்டா வர்ற நல்ல புத்திசாலித்தனமான முடிவு. இது விளங்கினா அவருக்கு சொல்லுங்க யாராவது. ஸோ ஓகே இப்படி நாங்க செஞ்ச உடனே இப்ப வந்து அங்க வந்து மேக்சிமம் எவ்வளவு போடலாம் இந்த -5க்கு தான் மேக்சிமம் போடலாம். எவ்வளவு போடலாம் 700 140 போடலாம் என்ன அப்படி 140 போட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு இல்ல சாரி இதுக்குள்ள இல்ல ரெண்டாவது 140 போட்டா என்ன நடக்கும் 140 போட்டா இங்க இருந்து 140 கழி விடுவார். அப்ப இதுக்குள்ள நாங்க என்ன நடக்குமாண்டா இதுக்குள்ள லூப் போத்த பண்ண என்ன இப்படி 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 இப்படித்தானே நெகட்டிவ் செல் இது இது பாசிட்டிவ் செல் இது நெகட்டிவ் செல் இது பாசிட்டிவ் செல். அப்ப இதுக்குள்ள 140 போட்டா என்ன நடக்குமாண்டா அந்த மாற்றம் இருக்கு தானே இதை ஏன்னு சொல்லுவோம் இந்த ஏ தான் 140 என்ன செய்வோம்டா அந்த 140 நெகட்டிவ் செல்லில் கழிச்சு விடுவோம் பாசிட்டிவ் செல்ல கூட்டி விடுவோம். கூட்டினா நடக்கும் 140 கழிச்சா இது 60 போயிடுவார் 140 கழிச்சா இவர் 0 போடுவார் 140 கூட்டினா 150 போடுவார். இதுதான் எங்களுக்கு புதுசா வந்த டேபிள். இதுதான் இந்த டேபிள் விளங்கிட்டா இந்த ரெண்டாவது இருக்கு. ஓகே அதை செஞ்சா காணுமா இல்ல அதுவும் ஒப்டிமல் சொல்யூஷனா வருமாண்டா இல்ல. ஏனென்றா நாங்க ஃபுல்லா செஞ்சு பார்த்து கடைசியா எந்த விதமான பெருமானமும் நெகட்டிவ்ல வெராட்டித்தான் அது ஒப்டிமல் சொல்யூஷன். ஸோ அது வரைக்கும் நாங்க திரும்பவும் செய்யணும். அப்ப திரும்ப இப்ப இங்க எம்டி செல் இருக்கு இங்க ஒரு எம்டி செல் இருக்கு இங்க ஒரு எம்டி செல் இருக்கு இங்க 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 இருக்கு முழுக்க செய்யணும். அப்ப டம்மி இருந்தா டம்மிங்கிறது தான் செய்யும். ஓகே ஏன்னா அந்த 90 இஞ்ச போட்டு தான் நல்ல மாண்றது சொல்ல முடியாது. இஞ்சையும் போடலாம் 90. அப்ப நாங்க செஞ்சு பார்க்கணும் ஃபுல்லா. அப்ப எங்கேயும் செய்யறோம் இங்கேயும் 2 இடத்துல -3 வருது 2 இடத்துல -3 வருது 2ல யாருக்கு கூட மாற்றம் வருதுன்னு கண்டு நாங்க செய்வோம். அதை வச்சு கண்டுபிடிக்கும் அப்படியும் என்னன்னு சொல்றது சில நேரம் 2க்கும் என்ன என்ன வரும் இதே வந்து சமனா வர சான்ஸ் இருக்குது 2க்குள்ள ஏற்படுற மாற்றம் சமனா வந்து என்ன செய்வீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை 2மே ஓகே ஏதாச்சும் ஒன்றை போட்டா சரி ஓகே அப்படியே கன நேரம் இருந்து யோசிக்க கூடாது. 2மே சமனா வந்துட்டு 2க்கும் சேஞ்சும் சமனா வந்துட்டு இப்ப என்னடா எடுக்கிறோம் அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்சது ஒன்றா எடுங்க. ஓகே அதுக்கு பிறகு திரும்பவும் குழம்பு செஞ்சீங்களாண்டா கடைசியில பூஜ்ஜியம் மட்டும் 2 இடத்துல இருக்குது மிச்சம் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. இதுக்கு மேல எங்களால சோல்வ் பண்ண இயலாண்டா இதுக்கு மேல எங்களால குறைக்க இயலாது. இதுதான் எங்களால மினிமம் கொண்டு வர முடியும். ஓகே இதுதான் எங்களோட ஒப்டிமல் டேபிளா இருக்கு கடைசியா இதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ல செய்யற ஒப்டிமல் சொல்யூஷன். ஓகே இதுல இந்த 0 இருக்கு பாருங்க DC11 DC11 இவரும் DC21 DC 2 முதலாவது குலம் இந்த 2 இடம் வந்து சேஞ்ச் வந்து 0வா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்டா இதுக்குள்ள நீங்க எவ்வளவுத்த கடன் வாங்கி போட்டாலும் அதால ஒட்டுமொத்தமாக டோட்டல் காஸ்ட்ல எந்த விதமான மாற்றமும் வராது. இப்ப
இதுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு லூப் கொண்டு வரும் தானே இதுல. அவ்வளவு லூப் என்ன வரும்? லூப் லூப் லூப். முதலாவது லூப் பார்த்தா இப்படி ஒரு போவார், கீழே ஒன்று மில்லியன். அப்ப நேரா அங்க 60ல போய் செட்டில் ஆவார். 60 50க்கு வருவார், இங்கே வருவார், இங்கே வருவார். ஓகே. அப்ப இதுல நெகட்டிவ் செல் எங்க? இதுதான் நெகட்டிவ் செல். இப்ப இதுல மினிமம் இவ்வளவு 60. 60 தான் இதனால. அப்ப என்ன, இந்த செல்லுல நீங்க 60 வரைக்கும் நீங்க கூட்டி கூட்டி மாத்தி போடலாம். 60 வரைக்கும் கடன் வாங்கி நீங்க உங்களோட நிறைய சொல்யூஷன் வரும் அப்படின்னா. சரியா? 1 போடலாம், 2 போடலாம், 5 போடலாம், 30 போடலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி போடலாம். என்ன மாதிரி போட்டாலும் கடைசியா 9910 தான் வரும். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான். என்ன, 2ஆம் செல்லையும் அதே மாதிரி போட்டா யோசிங்க வரும். இங்க எங்க போலாம்? இங்க போலாம், இங்க போலாம், இங்க போலாம், இங்க போலாம். ஓகே. இதுல நெகட்டிவ் செல் இது. ஸோ 140 100, மினிமம் 100 தான். அப்ப 100 தான் இவரால் கூட்ட முடியும். அங்கேயும் என்ன செய்யலாம்? 100 வரைக்கும் கூட்டலாம். 100 வரைக்கும் கூட்டலாம். ஒரு மாற்றம் வராது. 9910 தான் வரும். ஸோ இப்படி நிறைய சொல்யூஷன் நீங்க எடுக்கலாம். இப்படி 0 0 2 வந்துச்சுன்னா நிறைய சொல்யூஷன் எடுக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த இதுகள் இருக்கு தானே, இந்த சேஞ்சஸ் சொல்லுவோம். இது டெல்டா ஐஜே என்று குறிக்கலாம். என்ன, 5வது ரோல இருக்கிற ஜேயாவது குளத்துல இருக்கிற மாற்றம், அதுல ஏற்படுற மாற்றத்தை டெல்டா ஐஜே என்று குறிக்கலாம். அதுதான் இந்த வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வந்து எல்லாமே கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு 0 வந்துச்சுண்டா இதுதான் ஒப்டிமல் சொல்யூஷன். ஒப்டிமல். ஓகே. அப்படி தவிர இது லெஸ் தானா வந்துச்சுண்டா அதை இன்னும் நீங்க ஒப்டிமலா மாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நாங்க முக்குவோம். ஓகே. இது நீங்க திருப்பி திருப்பி செய்வீங்க, திருப்பி திருப்பி செஞ்சு இது வரும். ஓகே. மேல ஒரு இது எழுதியிருந்தது என்னன்னு பார்ப்போம். என்ன எழுதியிருந்தா n + m - 1 என்னன்னு பார்ப்போம்.